ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். இந்த பரபரப்பான வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோங்க, நம்மளோட ஹெல்த். ஒரு லைவ் எக்ஸாம்பிளே பாருங்களேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 4.5 அடி இருக்கிற ஒரு ஷார்ட் ஹேண்டிகேப்டு பர்சன், ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன், முக்கியமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம். இங்கே பாருங்கள், என் ஹைட்டுக்கு எவ்வளோ பெரிய தொப்பன்னு. இது எதனால் வந்துச்சுன்னா, காலையில் எழுந்திரிச்சு சிஸ்டமில் உட்காந்தா நைட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்குறது. இந்த மாரி தாங்க கரண்ட்டாக இப்போ பல பேரோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. நம்ம போய் 2000 கட்டி ஒரு ஜிம்மில் போய் சேர்ந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. டெய்லி ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ், ஒரு வாக்கிங் பண்ணி நம்ம உடம்பு நம்ம சொல்கிற அளவு கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாலே போதும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம பணம் காசு சம்பாதிச்சிடலாம், வீடு கட்டிடலாம், கார்லாம் வாங்கிடலாம். அது எல்லாம் கூடி வரும்போது அதெல்லாம் வச்சு நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும்னா ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி தான் நான் டக்குன்னு எனக்கு ஒன்று தோணுச்சு, உடனே ஷேர் பண்ணணுமா இப்போ இந்த வீடியோ போடுறேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். ஸோ தயவு செஞ்சு அவங்கவுங்க எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் உங்கள் ஹெல்த்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிசிக்கல் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அதை விட முக்கியம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும்னா என்ன? உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தில் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் வியூஸ் வருது, கொஞ்சம் தான் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இது ரொம்ப நாளாக பிளான் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதுக்கான ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ ஒரு டேயில் ஸ்பெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதனால் எனக்கு ஒரு ஹோல் டேயே ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்குது. என்னோடய சிஸ்டமேட்டிக் ஒர்க்கும் எனக்கு கொஞ்சம் போர் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிங்கிங்கோ இல்லை ஒரு டான்ஸிங்கோ இல்லை பாட்டு கேட்குறதோ பிடிக்கும். ஸோ அதேமாரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒதுக்கி எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதில் ஃபுல்லாக மைண்டை நீங்கள் செலுத்தினாலே உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுங்கிறது கிடச்சிருங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் உங்களுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படிக்கு உங்கள் சகோ.